அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின்மின் யூனிவர்ஸ். நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 8 months ஆகுது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாங் வெக்கேஷன் ட்ரிப் வந்து பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட கிட்ஸ்க்கும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் லாங் ட்ரிப்பு. ட்ரிப்புக்கு தேவைப்படுற எல்லாமே பக்காவாக பேக் பண்ணிவிட்டு கார் டயருக்கு எலுமிச்சப்பழம் வச்சு சூப்பராக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரிப்பை. காரில் இருக்க 1008 ஸ்பேர் பார்ட்ஸில் இல்லாததா இந்த எலுமிச்சப்பழத்தில் இருக்க போகிறதுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. பட் வந்து இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஸோ நாங்கள் ஜாலியாக வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா பிளானிங் ஸ்டேஜ்லேருந்து ட்ரிப் மெமரிஸ் வரைக்கும் எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஜாம் நல்லா இருக்கா? அம்மா வந்து உட்காந்துக்கிட்டுமா உங்கள் கூட பின்னாடி? ஓகே. அதுக்குள்ள இல்ல பிரதர், நம்ம போறதுக்கு 4 hours ஆகும். நம்ம இப்போ லாங் ட்ரிப் போயிட்டு இருக்கோம். இன்னும் போகணும், 4 hours ஆகும்ல. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோட்வேஸ் தான். 4.5 hours ட்ராவல் டைமு. நாங்கள் டோட்டலாக 3 days வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 nights ஸ்டே அண்ட் 1 day லாஸ்ட் டே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகிறது ஒரு என்ஜாய்மெண்ட்னா, ஃபேமிலியாக போகிறது வந்து வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கிட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறதுனால 3 நாளுக்குமே வந்து அவங்களுக்கு என்ன மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ட்ரெஸ் போடணும், அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டயர்டும் ஆகிடக்கூடாது, போரும் அடிச்சிடக்கூடாது அவங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம ட்ரிப்புக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் நம்ம போனோம். அப்போ தான் வந்து ட்ரிப் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அண்ட் நமக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், அவங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். நாம் ஜோஹன்னஸ்பர்க்லேருந்து சாபி க்ரூகர்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஸ்டாப் இருக்குது, ஆல்சோ பெட்ரோ போர்ட்டுன்னு. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா 24 hours ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ எனி டைம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இங்கே ஜாலியாக வந்து ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிட்டு அப்புறமா ஃபியூயல் வேணும்னா ஃபில் பண்ணிவிட்டு கிட்ஸ் கூட நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான பியூட்டிஃபுல் பிளேஸ் இது. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப் பிளான் பண்ணி போனோம். அவங்க வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து ப்ராப்பராக மீல் பிளான்லாம் பண்ணிக்கிட்டோம் கிட்ஸ் வச்சுருக்கிறதுனால. இந்த ஆல்சோ ஸ்பாட் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியராகவும் இருந்துச்சு, ரொம்ப நீட் அண்ட் சேஃபான என்விரான்மெண்ட்டாகவும் இருந்தது. இங்கே ஜாலியாக வந்து கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, இந்த ஸ்பாட்டோட ஸ்பெஷல் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கேருந்து பார்த்தோன்னா ஆஸ்ட்ரிச், வைல்ட் பஃபலோ, ரைனோஸ் அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் கூட இருந்தது. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ என்னால் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ என் கண்ணுக்கு என்னென்ன அனிமல்ஸு பேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சிச்சோ அதை தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. பட் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது, கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு பெஸ்ட் ட்ராவல் பிரேக்னே சொல்லலாம். நம்மளோட கிட்ஸுக்கு இந்த புக்கில் இமேஜஸில் பார்க்குற பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் காட்டுவாங்கள்ல, அந்த ஹாப்பினஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா. அதையெல்லாம் நான் ரொம்ப நல்லா ரசிச்சுட்டு அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன். இது ட்ரிப் போகிறவங்களுக்கான ஒரு ஸ்டாப் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால ரோட்வேஸ்க்கெலாம் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு மேப் ரெடி பண்ணி அங்கே வச்சுருந்தாங்க பெருசாக. அதையுமே நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். பிகாஸ் போகிற இடத்துல நமக்கு நெட்வொர்க் கிடைக்கல, மேப் போட முடியலன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் முழுக்கவே வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ரோட்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு விஷுவல் ட்ரீட் வச்ச மாதிரி இருந்தது. ஃபுல் க்ரீன், மவுண்டெயின்ஸ், ஃப்ரெஷ் ஏர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரோடில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு கர்வ்லையுமே வந்து ஒரு நியூ சீனரி ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆன் த வேல ஒரு மேஜிக்கல் மொமெண்ட், ஃபாக் ஏரியா வந்துச்சு. ரோடு ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகி இருந்துச்சு அண்ட் மவுண்டெயின்ஸ்லாம் வந்து மறைஞ்சிடுச்சு, ஃபுல்லாக இன்விசிபிள் ஆயிடுச்சு.
அந்த இடத்த வந்து அப்படியே டிரைவ் பண்ணி கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா காரை ஓரமாக நிறுத்தி கார்லேருந்து இறங்கி அந்த இடத்த வந்து கொஞ்ச நேரம் நல்லா நின்று என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். தூரமாக ஏதாச்சும் கார் வருதுன்னா கூட சவுண்ட் வச்சு மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபாக் இருந்தது. அட்மாஸ்ஃபியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம் அண்ட் சில்லாக இருந்தது. அந்த ஃபாகில் நிற்கும் போதில் எனக்கு வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டில் நிற்கிற மாதிரி தான் இருந்தது. ஜாலியாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் ஒவ்வொன்றுமே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது. ஸோ பியூட்டிஃபுல்லாக மெமரிஸ்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு அகெயின் நாங்கள் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணோம். ரோட்டில் மூவ் பண்ணும்போது சீனரி மறுபடியும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த க்ரீன் லேண்ட்ஸ்கேப் வேறு மாதிரி இருந்தது அண்ட் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி இருந்தது. இந்த ட்ரீஸ்லாம் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீஸ் மாதிரி இருந்தது. பசங்களும் தூங்கிட்டாங்க காரில். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து 90s சாங்ஸ் 80s சாங்ஸ்லாம் போட்டுட்டு ஜாலியாக அந்த ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் செலக்ட் பண்ணி போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு லோன் க்ரீக் ஃபால்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக கார் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி வர வழியில் வந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து வெளியே வர தண்ணி அண்ட் இங்கே வந்து ஒரு அவகேடோ ட்ரீ இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவகேடோ ட்ரீ பார்த்தேன். பட் வந்து எல்லாமே குட்டி குட்டி சைஸில் தான் இருந்துச்சு. ஏதாச்சும் பெருசாக இருக்குமான்னு ஊற்று பார்த்தேன், கிடைக்கல. காரை நீட்டாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபால்ஸ் நோக்கி நடந்து போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போர்டு இருந்தது. ஸோ என்னெல்லாம் கேரி பண்ணலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இங்கே ஒரு போர்டு இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஃபால்ஸ்க்கு ரொம்ப நேரம்லாம் நடக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes வாக் தான். ஓகே, வா இங்கே பாருங்க இந்த மரத்து மேலெல்லாம் எப்படி பாசை பிடிச்சி போயிருக்குல்ல. பாலத்துக்குள்ள பறந்து போகிறோம். இங்கே பாருங்க. Dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dirana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dirana. நதியே நதியே காதல் நதியே நீ. இந்த அருவியை கொட்டும்போது பார்க்குறதுக்கு அப்படியே ஒயிட் சில்க் மாதிரி இருந்தது. அந்த க்ரீனுக்கு நடுவில் பயங்கர ஒயிட் கலரில், அதுவும் அந்த கொட்டுற ஸ்பீடில் மூஞ்சில் வந்து ஒரு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு மேஜிக்கல் ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ பாப்பா வச்சுட்டு சும்மா ஒரு குட்டி டான்ஸ் போட்டேன். நெக்ஸ்ட் நாங்கள் மேக் பூல்ஸ் வந்துட்டோம். அங்கேருந்து 20 minutes தான். Happy New Year. 50 rand. Card or cash? Happy New Year. Happy New Year. So it's 2. Wishes from the whole family. Yeah, the New Year is going to be nice. Yes. நாங்கள் இந்த இடம் ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் சுற்றி பார்க்கலான்னு ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இருந்தது. அங்கே தான் போய் சாப்பிட்டோம். ஏன்னா மழையும் லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சிம்பிளாக ஒயிட் ரைஸ் அண்ட் தக்காளி தொக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு தான் சாப்பிட்டோம். பட் வீடியோ எடுக்கலை நாங்கள் இருந்த பசியில். நாங்கள் கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கிற டைமுக்குள்ளே மழையும் நின்றுடுச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேக் பூல்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா லோன் க்ரீக் ஃபால்ஸ், அங்கே இருக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் கிட்ஸுக்குமே கூட. ஸோ பெரியவங்களுமே வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அண்டு கிட்ஸுக்கெலாம் வந்து இது ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு இந்த பிளேஸு. நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ சிறு நதிகளே. அங்கே வந்து கொஞ்சம் நிறைய நேரமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் தென் அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்களோட அக்காமடேஷனுக்கு போயிட்டோம். இது வந்து ஆண்டி வில்லேட் அப்படின்ற ஒரு அக்காமடேஷன் தான் நாங்கள் போயிருந்தோம் சாபியில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக இதுவே வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ நைட்டுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே நைட் வந்து பிராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் அண்ட் மேரினேஷனுக்கான திங்ஸ்லாம் வந்து வர வழியிலே வந்து பிக் அண்ட் பேல வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பிக் அண்ட் பேலாம் நம்ம போகிற ஏரியாவில் எங்கேனாலுமே இருக்கும்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹட் பேஸ்ட் மாடலில் தான் வந்து ஒவ்வொரு அக்காமடேஷனுமே இருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக எங்களோட ஃபர்ஸ்ட் டேக்கான ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. இது வந்து நைட் வியூ. எங்களோட ரூம் வாசலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டெயின் அப்புறம் இந்த நிலா அதெல்லாம் அழகாக இருந்தது. அண்ட் அங்கே கிட்டக்க வந்து ரிவர் ஓடுது. அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் நாளைக்கு டே 2க்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, க்ரூகர்ஸில் இருக்க நேஷ்னல் பார்க், ரியல் அண்ட் ராவாக இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம ரைட் போக போகிறோம். எல்லாமே பயங்கரமாக பார்க்க போகிறோம். நோ ஃபில்டர்ஸ், நோ எடிட்ஸ். என்னென்ன அனிமல்ஸ்லாம் எவ்வளோ கிட்டக்க பார்த்தோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.